ஹலோ யூவர்ஸ். ஸோ டுடே வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் பற்றின சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம எதுவரையும் முடிச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அண்ட் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதிலெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் பிக்சலாக இருக்கட்டும், இல்லை அப்சல்யூட் பொசிஷனிங்காக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ் பொசிஷனிங்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் அதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து என்னங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ டுடே வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்எஸோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் அதை வச்சு எப்படி உங்களால் ஒரு ஓன் டிசைனிங் வந்து உங்களால் பண்ண முடியுங்கிற ஒரு எபிலிட்டி வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஹெச்டிஎம்எல்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப வெறும் நம்ம ஹெச்டிஎம்எல் மட்டும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் எந்த ஒரு ஸ்டைல்ஸும் இருக்காது, பார்க்க ஒரு டிஜிட்டல் வியூ வந்து இருக்காது, வெறும் எம்டியாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். அதை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்ட்ராக்ஷன் இருக்காது. அண்ட் உங்களோட சைட் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்காது, ரொம்ப அக்லியாக இருக்கும், யாரும் யூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ண கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். அண்ட் இந்த ஸ்டைல் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்மளால் எந்த வெப்பேஜையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ் சிஎஸ்எஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய டிசைனர் ஆகலாம் அண்ட் உங்கள் சைட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகலாம். ஸோ நார்மலாக ஒரு பிளாக் சைட் நம்ம டெவலப் பண்ணி அதில் நிறைய விசிட்டர்ஸ் வந்தாங்களே நம்மளை வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்களே ஓனாக வந்து நீங்கள் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா 4,000 to 5,000 மினிமம் 5 பேஜஸ்க்கு வந்து பில் வாங்குறாங்க. ஸோ பில்ட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் டைனமிக் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 வரையெல்லாம் பெரிய பேமெண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களால் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் இந்த மணியெல்லாம் ரிடியூஸ் பண்ணி உங்களாலேயே உங்கள் டிசைனிங்கில் உங்களோட ஒர்க்கை நீங்களால் முடிக்க முடியும். ஸோ அது மாதிரி டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்மளோட ஃபைல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதான் நம்மளோட இந்த கான்செப்ட். அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸையே நம்ம 3 வேஸில் வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல். நான் ஆல்ரெடி போன ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணுறப்ப நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ சம் ஸ்டைல்ஸ்லாம் வந்து நான் இன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ். அண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷன் ஒன்று இருக்கும். நம்மளோட ஸ்டைலை வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு என்னென்ன ஸ்டைல் வேணுமோ அதை வந்து ஒரு பிளாக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லிங்கேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் இங்கே வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அலைன்மெண்ட் மாதிரி இருக்குது. தென் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதை நான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெமோ. அண்ட் இது வந்து என்னோட இண்டெக்ஸ் HTML. அண்ட் இதை வந்து நான் VS கோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட திஸ் இஸ் மை ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணுறது தான். தென் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோடனே நம்மளோட சர்வர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ சைடில் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரௌசரில் என்னோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சிஎஸ்எஸ்ஸையும் எப்படி டிஃப்ரெண்ட் வேல வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு சின்ன டெமோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் H1 அப்படிங்கிற நான் எலமெண்ட்டை வந்து ஹெட்டிங் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் டைப் பண்ணிக்கிறேன் திஸ் இஸ் மை ஹெட்டிங். ஓகே திஸ் இஸ் மை ஹெட்டிங். அண்ட் ஸோ இந்த ஹெட்டிங்கை நான் வந்து இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். ஸோ அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இது வந்து குளோபல் ஆட்ரிபியூட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு குளோபல் ஆட்ரிபியூட். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து பாப்அப் காட்டுது என்னோட VS கோடில். அதனால் நம்ம என்ன வேணால் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எதாவது மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பாப்அப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களால் ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் கலர் தான் சேஞ்ச் பண்ணுறேன். தென் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டைல் அப்ளை பண்ணுறது எலமெண்ட்டுக்கு. தென் இதையே நான் இன்னொரு வேல பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வே என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் சொன்னபடி செகண்ட் வே இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு ஸ்டைலுங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து மேட் பண்ணுவோம். அண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் உள்ள நீங்கள் உங்களோட கரண்ட் பேஜோட எந்த சிஎஸ்எஸ்ஸை வேணாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா இன்டர்னலாக அப்படியே அந்த எலமெண்ட்டை வந்து நான் கலரை மட்டும் கொடுத்தேன். பட் ஆனால் இன்டர்னலாக நான் டைப் பண்ணுறப்ப அது எந்த எலமெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேங்கிற இன்டிமேஷனையும் நான் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நான் கலரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எந்த டிக்ளரேஷன் கொடுத்தாலும் நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்மளோட இதை வந்து டைப் பண்ணணும். இதோட சின்டெக்ஸ் உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவாக புரியும். ஸோ இதோட சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் CSSோட பேசிக் சின்டெக்ஸ். ஸோ என்னோட செலக்டார் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேனோ அந்த எலமெண்ட்டோட நேம் ஆர் ஒரு டிவாக இருக்கலாம், மேபி ஸ்பேனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், செலக்டார் எது வேணா இருக்கலாம். தென் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் செக்ஷனில் மொத்தமே அது எதால் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா செமிகோலனால கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் டிக்ளரேஷன் பிளாக்ஸ் ஆர் சரௌண்டட் பை கர்லி பிரேசஸ். ஓகேவா? இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் எந்த டிக்ளரேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டிக்ளரேஷனும் பேராக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேர்னா ஒன்றும் இல்லை, கீ அண்ட் வேல்யூ. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை பற்றி நான் என்ன சொல்லுறேன்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் ஒரு வேல்யூவும் நீங்கள் பேராக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலராக இருக்கலாம் ஆர் வித்தாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அதை தான் என்ன நேம் சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலன்ட்டு நீங்கள் என்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை தான் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ப்ளூ கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ நான் ரெட் கலரில் மாற்றணும் அப்படின்னா என்னோட ப்ராப்பர்ட்டி வந்து கலர் அண்ட் என்னோட வேல்யூ வந்து ரெட். ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் அண்ட் 12 பிக்சல். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்எஸோட பேசிக் சின்டாக்ஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுங்கிறத நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ண உங்களுக்கு வந்து இது வந்து பழகிரும். ஸோ டோன்ட் வரி. அண்ட் H1ங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து நான் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் ரெட் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னது இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் இப்போ சொல்கிறது இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ இதையே நான் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வேலையே என்னால் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸ் இந்த ரெண்டு சிஎஸ்எஸ்ஸுக்கும் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேஜுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜோட ஸ்டைலை மற்ற எந்த பேஜுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மற்ற எந்த இதுக்கும் அப்ளை பண்ண முடியாது. பட் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடுக்கு நம்ம போவோம். அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேஜுக்கு வேணாலும் அதை லிங்க் பண்ணுறது மூலமாக அதோட ஸ்டைல்ஸை வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ். அண்ட் இதுதான் வந்து இன்லைன் அண்ட் இன்டர்னல் சிஎஸ்எஸோட ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணும். ஓகேவா? மோஸ்ட்லி டெவலப்பர் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் நியூ ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன நேம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா styles.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஃபைலை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் என்னோட H1ங்கிற எலமெண்ட்டை வந்து நான் ரெட் கலரில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்னோட ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டி நேம் கலர் அண்ட் ஆல்சோ கோலனுக்கு அப்புறம் என்னோட வேல்யூ நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட். ஸோ ஒவ்வொரு டிக்ளரேஷன் முடிகிற அப்பையும் நீங்கள் வந்து எண்டில் வந்து செமிகோலன் இருக்கா இல்லையான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செமிகோலன் போடல அப்படின்னு போனால் எரர் காட்டும். அந்த கலர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. தென் இதை வந்து நான் வந்து என்னோட எந்த பேஜில் வந்து என்னோட கலரை வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிங்க் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஆட்ரிபியூட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹெட் செக்ஷன் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம். தென் நீங்கள் ரெல்லுங்கிறது ஒன்றும் கிடையாது, ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அந்த நீங்கள் லிங்க் பண்ணுற ஃபைல் வந்து எது ரிலேட்டடான ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயத்துக்காக சொல்லுவாங்க. தென் அதை நம்ம என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக லிங்க்னு டைப் பண்ணாலே VS கோட் வந்து ஸ்டைல் ஷீட்டை தான் ரெஃபர் பண்ணோம்.
ஸோ அதனால் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படி ஒரு வேளை கொடுக்கல, நீங்கள் ஆட்டம் யூஸ் பண்ணுறீங்க, வேறு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. தென் ஹெச்ரஃப்ல வந்து ஆல்ரெடி நம்ம ஆங்கர் டேக்ல பார்த்துருக்கோம். லிங்க் பண்ணுறது ஒரு வெப்சைட்டோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டோ கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணியிருப்போம். தென் அதே மாதிரி ஹெச்ரஃப்ங்கிற ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸையும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸையும் நம்மளால் ஹெச்ரஃப்ங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ போன வீடியோலேயே இன்னொன்று டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், பாத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னோட கரண்ட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 3 ஃபைல்ஸும் இருக்குது. அதனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டாட் கிளிக் பண்ணி என்னோட ஃபார்வர்ட் / கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட கரண்ட் பாத்தில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதை பற்றின ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வாங்க, ஓகே. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் ஷீட் அப்ளை பண்ணுவேன், அதில் என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் H1 வந்து ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணேன். ஸோ அந்த கலர் வந்து எனக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதுதான் 3 வேல வந்து ஸ்டைல் ஷீட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு மெத்தடாலஜி. ஸோ இதில் மோஸ்ட்லி ப்ரிஃபர் வே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS தான் மோஸ்ட்லி வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CSSோட செலக்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது என்னை பொறுத்தவரையிலும். தென் நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணால் தான் அதை பற்றி டிசைனே பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ண எப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃபில் இருக்கிற சிங்கிள் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹோல் பேராகிராஃப் இருக்கலாம், இல்லை ஒரு ஹோல் பேராகிராஃபில் இருக்கிற ஒரு சிங்கிள் லைனாக இருக்கலாம், மேபி எது வேணால் இருக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டைல் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அதை முதல்ல டிசைனே பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ மெயினாக நாம வச்சுக்கோங்க. தென் CSS செலக்டாரில் பேசிக்காக வந்து 5 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் செலக்டார்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக புரியும். தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சிம்பிள் செலக்டர்னா பேஸ் மீன் ஐடி அண்ட் கிளாஸஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அண்ட் குரூப்பிங். இதை பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் செலக்டார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். தென் ஓகே, இப்போ வந்து சிம்பிள் செலக்டார்னா ஒன்றும் இல்லை. ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நம்ம லார்ஜ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோ பெருசாக நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்னங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து நான் சிம்பிளாக வந்து இன்டர்னல் CSS யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னா இப்போ நான் முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேனோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது, சரிங்களா. ஸோ நான் முன்னாடி என்ன பண்ணணும் அதுதான் எலமெண்ட்டு. ஸோ பர்டிகுலர் எலமெண்ட்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணி நான் ஏதாவது செலக்ட் பண்ணி நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் எலமெண்ட் செலக்டா, அதாவது எலமெண்ட்டை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது. அது எந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடினா ஒன்றும் இல்லை, ஐடி வர்சஸ் கிளாஸஸ், ஓகேவா. மோஸ்ட்லி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மாதிரி. ஸோ ஐடினா ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குளோபல் ஆட்ரிபியூட்டில் ஒன் ஆஃப் தி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஐடி, இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். தென் ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பர்டிகுலராக ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜாவா ஸ்கிரிப்டில் நீ செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை CSS செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், மேபி எது வேணா இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ CSS பார்க்குறனால CSS செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐடியை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஐடிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணணும். தென் அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ளே அந்த நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதில் முக்கியமான ஐடியை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி அந்த பேஜில் யூனிக்காக தான் இருக்கணும். ஒரு ஐடி நீங்கள் டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஐடியை நீங்கள் மறுபடியும் வேறு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் ப்ரௌசரில் நீங்கள் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வார்னிங்ஸ் மெசேஜ் வந்து வரும். ஸோ 2 ஐடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சில மெசேஜஸ்லாம் வார்னிங் மெசேஜ் வரும். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஐடியை யூனிக்காக தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்ட் ஐடியை பொறுத்த வரலும். ஸோ நான் இப்போ ஐடியை சூஸ் பண்ணனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ டைட்டில் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹேஷ் சிம்பிள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் ஐடி. தென் டாட் சிம்பிள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு பண்ணால் அது பேர் கிளாஸ், ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். தென் நான் இப்போ யூஸ் பண்ணுறது ஐடிங்கிறதுனால நான் வந்து ஹேஷ் சிம்பிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னே என்னோட கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தென் ஒருவேளை எனக்கு வந்து ஐடி வந்து தேவையில்ல, நான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், நான் விருப்பப்படுறேன். ஸோ அதனால் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணோன்னே நான் என்னோட செலக்டரை மாற்றணுங்கிறதுக்காக டாட் நோட்டேஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிளாஸ் செலெக்ஷன். தென் கிளாஸ் செலெக்ஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து மோர் தென் ஒன் கிளாஸ் நேம் வந்து சேமாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து டூப்ளிகேட் வந்து அலவுடு, பட் ஐடியில் வந்து அலவுடு கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் குரூப்பிங் செலக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிள் தான். ஸோ மோர் தென் ஒன் எலமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பி எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதில் சம் டம்மி டெக்ஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த டம்மி டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பி எலமெண்ட்டையும் நான் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா கொடுத்துக்கலாம். ஸோ கமா கொடுத்து என்னோட அந்த எலமெண்ட்டாக நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, மோர் தென் ஒன் எலமெண்ட்டை நான் சிங்கிள் டிக்ளரேஷனை நான் சொன்னேன் அப்படின்னா அந்த நேமுக்கு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக சிம்பிள் செலக்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிவர்சல் செலக்டர். ஸோ யூனிவர்சல் செலக்டர்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் HTML எலமெண்ட்டில் எத்தனை எலமெண்ட் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பி எலமெண்ட் இருக்கலாம். நீங்கள் எதை வேணால் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அந்த ஹோல் பேஜையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஹோல் HTML-ஐயும் செலக்ட் பண்ணுறதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்படி நான் ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்சல் செலக்டர் மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ், ப்ரௌசரோட டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பாக்ஸ் மாடலுங்கிற ஒரு டாபிக் கீழே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேட்டர் செலக்டர். தென் இந்த டிவ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காம்பினேட்டர் செலக்டர் அப்படின்னா ஸ்பேஸ் விடணும். ஓகேங்களா? ஸோ ஸ்பேஸ் விட்டு நான் என்ன எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறேனோ அந்த எலமெண்ட்டோட டேக் நேம் அண்ட் ப்ராக்கெட் அண்ட் கர்லி பிரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி நான் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் வந்து நான் ரெட் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் எனக்கு பி எலமெண்ட் இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். இந்த ஸ்பேஸ் செலக்டாரை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிசெண்டன்ட் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சைல்டு செலக்டார்னா என்ன, தென் அட்ஜசன்ட் சிப்ளிங். ஓகே சைல்டு செலக்டார்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டிவ் எலமெண்ட் இருக்குது, அந்த டிவ்வுக்கு வந்து சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாமே சைல்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவ்ங்கிறது ஒரு பேரண்ட் எலமெண்ட், அதுக்கு ஒரு சைல்டு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் சைல்டு எலமெண்ட். ஸோ நான் எல்லா சைல்டு எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன் அப்படின்னா நான் ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் எப்போ வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறனோ அப்போ நான் எல்லா சைல்டு எலமெண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இதோட சைல்டு மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்கிற மீனிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட அதில் சைல்டில் H1ங்கிற எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். என்னோட H1க்கு மட்டும் நான் வந்து டிசைன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட ஹெட்டிங் மட்டும் மாறி இருக்குது, மற்ற எல்லாமே பிளாக்ல இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். சைல்டு செலக்டார்னா நம்ம வந்து ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஒரு பேரண்ட் எலமெண்ட்டோட சைல்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு செலெக்ஷன் மெத்தட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சிப்ளிங் மெத்தட். ஸோ அட்ஜசன்ட் சிப்ளிங்னா நத்திங் பட் ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்குது, அந்த பேரண்ட்டுக்கு அட்ஜசண்ட்டாக என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவ்வுக்கு அட்ஜசன்ட் எலமெண்ட் வந்து இந்த 2 பி டேகும் தான் அட்ஜசன்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அட்ஜசன்ட், அதாவது அட்ஜசன்ட் மீனிங் இமிடியேட் அட்ஜசன்ட். ஸோ எனக்கு அந்த எலமெண்ட்டோட அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணணும், மற்ற எலமெண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா நான் வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும், ப்ளஸ் செலக்டார் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ப்ளஸ் செலக்டார் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட இந்த டிவ்வோட அடுத்த எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் மட்டும்தான். ஸோ அதனால எனக்கு இந்த எலமெண்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மற்ற எல்லாம் எதுவும் செலக்ட் ஆகலை. இப்போ இதுவே இல்லாமல் எனக்கு இந்த டிவ் எலமெண்ட்டோட ஜென்ரலாக எல்லா எலமெண்ட்டுமே இந்த டிவ் இல்லாமல் எனக்கு எல்லா எலமெண்ட்டுமே இதோட அட்ஜசண்ட்டாக என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைல்டு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா? டேபுக்கு மேலே இருக்க கீ தான் டைல்டு. ஸோ நான் டைல்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பிளாக்குக்கு இந்த பிளாக்குக்கு அட்ஜசண்ட்டாக என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்கோ எல்லா டேக்ஸையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா இந்த டைல்டு சிம்பிள். இது இப்போ இந்த செலக்டார் வந்து ஜென்ரல் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இப்போ வந்து நம்ம காம்பினேட்டர் செலக்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் எலமெண்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சூடோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் சைல்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோவராக இருக்கலாம். ஸோ ஹோவர்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சூடோ கிளாஸ். அண்ட் ஹோவர் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோவர் மீனிங் ஒரு டிவ் எலமெண்ட் மேலே நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுற, அதாவது கொண்டு போகிறதா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மாதிரி நீங்கள் வந்து கிளாஸஸும் உங்களால் ப்ரீடிஃபைண்டாக என்ன இருக்குதோ அதையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தென் சூடோ எலமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அண்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். நீங்கள் சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் கோலன் யூஸ் பண்ணுவீங்க. தென் சூடோ எலமெண்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் கோலன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கோலனை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. கிளாஸ்னால் சிங்கிள் கோலன், எலமெண்ட்னா டபுள் கோலன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீங்கிற டேக் இருக்குது, அந்த பீங்கிற டேகோட பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். பிஃபோர்னா ஒன்றும் இல்லை, இந்த பீங்கிற எலமெண்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன எலமெண்ட் நான் என்ன கண்டென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் நான் ஆட் பண்ணுறேன், ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பி எலமெண்ட்லாம் இருக்குதோ அந்த பி எலமெண்ட்டுக்கு முன்னாடி அதோட ப்ரிஃபிக்ஸ் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஸோ பிஃபோருங்கிற டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பி எலமெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும். ஸோ சிமிலர்லி வந்து பிஃபோர் மாதிரியே ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எலமெண்ட்னாலும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டை வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்புங்கிற இன்புட் வந்து வச்சுருக்கேன். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பருங்கிற ஒரு இன்புட் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளிக் பண்ண அப்படின்னா என்னால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். அண்ட் இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து நல்லா டைப் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட்டு வந்து அலோட் பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைப்புங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுங்கிற இருக்கிற ஃபீல்டை மட்டும், டெக்ஸ்ட்டுங்கிற இன்புட்டை மட்டும் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன்னா அதுக்கு நான் டைப் ஆட்ரிபியூட் செலெக்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்ரிபியூட் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்புட், அதாவது இன்புட்டை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட், ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே அதோட டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, ஓகேவா. ஸோ டைப் டெக்ஸ்ட்டு. தென் இப்போ நான் செமிகோலன், ஸோ இப்போ வந்து நான் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா, பேக்ரவுண்ட் கலரை வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லி மாற்றுறேன் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட்டு எந்தெந்த இன்புட் ஃபீல்ட்லாம் இருக்குதோ அந்த டெக்ஸ்ட்டோட இன்புட் ஃபீல்டோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோடய இன்புட் நம்பர் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்மளால் இது மாதிரி ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு நான் ரிமெம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் செலெக்ஷன் மெத்தட். இந்த சிஎஸ்சி செலக்டாக இருக்கிற எல்லா கேட்டகரிஸும் நான் ஒரு டெமோ வந்து பண்ணிட்டேன், எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மோஸ்ட்லி பிகினர் டெவலப்பர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் செலக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சிம்பிள் அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், இந்த மூணு டாபிக், இந்த மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இந்த மூணை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது மூணு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போக போக இதையும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, தென் ஃபைனல் ஒன்னாக போனஸாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல வந்து கமெண்ட்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் கமெண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ கமெண்ட்டுக்கு வந்து சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து கிளியர் அவுட் பண்ணிடலாம். ஓகே, கமெண்ட். ஸோ நான் இப்போ கமெண்ட் கொடுத்துருப்பேன். தென் சிஎஸ்எஸ்ல வந்து நீங்கள் என்ன கமெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல கமெண்ட்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் போட்டுக்கணும், தென் ஆஸ்ட்ரிக், மறுபடியும் ஆஸ்ட்ரிக் அண்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா, ஸோ இந்த சின்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சின்டெக்ஸ். ஓகே, இதுக்கு இடையில நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் ப்ரௌசர் வந்து இதை பற்றி எந்த ஒரியுமே பண்ணிக்காது. ஃபார் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து நீங்கள் எதையாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ஷார்ட்கட் கீ. இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட சீரிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கீப் ஸ்டே வித் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ.